பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ வினோத் நல்லபடியாக ஒரு நல்ல மனிதனாக மாறிட்டு இருந்தார் அப்படின்னா மறுபடியும் அவரை மிருகமாக மாற்றிடுவார் போல இருக்கு சேதுனா. ஏன்னா நம்ம தேர்ட் ப்ரோமோவில் பார்த்துருக்கோம். சேதுனா வந்துட்டு வினோத்தை கொஷின் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா அவரோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது திவ்யா சொல்கிறாங்க, நான் அவர்கிட்ட பல தடவை அட்ரஸ் பண்ணுற விஷயங்களை அவர் வேறு மாதிரி எடுத்துக்கிறாரு அப்படின்னு. ஸோ எப்போதுமே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கோல்டு வார் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்போ தான் வினோத் சொல்கிறாரு, சார் ஆல்ரெடி க்ளீனாக இருக்க இடத்த நான் என்ன சார் பண்ணணும் அப்படின் போது தான் இவர் கேட்குறாரு சேதுனா. அப்போது நாங்களும் பார்த்துருக்கோம், பிக் பாஸும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அப்படி இருந்தும் எங்கே சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் வினோத் சொல்கிறாரு, சார் நான் 10 முறைக்கு மேலே பாருக்கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன், போய் க்ளீன் பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த டாஸ்க்கு போயிட்டு இருந்தது இல்லையா, இந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் போயிட்டு இருந்தது. அப்போது எல்லாருமே ஒரு சில இடங்களில் வந்து அந்த ப்ரிப்ரேஷனில் போயிட்டாங்க. அந்த நேரம் அவரும் சரி கேப்டனும் அவங்க டீம் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, என்ன வீடு இப்படி க்ளீனாகவே இல்லை அப்படின்னு கேட்டார். ஸோ உடனே வந்துட்டு அவர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டார். அது பார்வதி ஆகட்டும், கமர்தீன் ஆகட்டும், அவங்க எல்லா டீம்கிட்டையும் சீக்கிரம் பண்ண வேண்டியதானே இந்த டாஸ்க்குன்றதை தாண்டி உடனே க்ளீன் பண்ணுங்க அப்படின்றத கேட்டார். அண்ட் போன வாரம் ரொம்ப நல்ல கேப்டனாக இருந்தார். வினோத் கிட்டே நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஏன்னா வினோத்துக்கு அப்படி சட்டுன்னு கோபம் வந்துடும், டக்குன்னு பேசிடுவார். அவர் கேப்டனாக இருந்தால் எப்படி எடுப்பார் அப்படின் போது, கேப்டனாக இருக்கும்போது என்ன கோபம் வந்தாலும் ஒரு சில இடங்களில் அவருக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை வரும்போது வினோத் வெளியே வந்துட்டு அப்படி உள்ளே வந்துட்டு அந்த மிருகம் போச்சே தவிர மற்றபடி ஓகே, ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட எனக்கு வினோத் நல்லா பண்ண மாதிரி தான் தோணுச்சு. அப்போ நம்மளோட சேது நான் கேட்குறது என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு முறை சொல்லியிருக்கும் போதே அவங்க கேட்டிருக்கணுமே, அப்போது நீங்கள் 10 முறை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஸோ இவங்க கிட்ட எப்படி வேலை வாங்குறது? இப்போது அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்தாங்க. முதல்ல வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் வீடு, நார்மல் ஹவுஸ், பிபி ஹவுஸ் அப்படின்னு இருந்தது. அப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க ஒரு வேலையை கேட்டாங்க அப்படின்னா நார்மல் பிபி ஹவுஸில் இருக்கவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ இவங்களுக்குள்ள கிளாஷ் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போது இவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு விஷயத்த அதிகாரமாக போய் சண்டையாக எடுத்துகிட்டு போகாமல் அவங்களுக்கு எப்படி சொன்னால் அவங்க கேட்பாங்களோ அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆனால் பார்வதி, சாண்ட்ரா இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் இப்படி தான் அடமெண்ட்டாக இருப்போன்னுவாங்க. இப்போது பார்வதி வந்து எந்த ஒரு கேப்டன் வந்தாலுமே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கிளப்புவாங்க. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல அப்படியே ஊர்னது பார்வதி ஒருத்தி மட்டும்தான். அதனால என்னை வந்து யாரும் இப்படி சொல்லக்கூடாது, என்கிட்ட இந்த டோனில் பேசக்கூடாது, என்கிட்ட இந்த டைமிங்கில் சொல்லக்கூடாது, நான் என்ன யோசிக்கிறேன்னு இவங்க யார் சொல்கிறதுக்கு, நான் எப்போ வேணாலும் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் அவங்க ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காட்டிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் நேராக அந்த கண்டஸ்டண்ட்டை கேளுங்க, சார் எதுக்கு பார்வதி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஒழுங்காக பண்ணுங்க. இந்த டாஸ்க்ன்றது வீக்லி டாஸ்க் மட்டும் கிடையாது, இந்த வீட்டு வேலையும் உங்களுக்கான டாஸ்க்குள்ளே வரதான் செய்யும். வீட்டு வேலை, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வச்சு தானே பெஸ்ட் வேர்ஸ் நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க? எந்த ஒரு கேப்டன் வந்தாலுமே அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறதே தான் அவங்க வேலையா அப்படின்னு டைரெக்டாக பார்வதியை கேளுங்க. சாண்ட்ரா எப்போ கேட்டாலும் இப்போ பண்ண முடியாது, எனக்கு உடம்பு முடியல, அவர் எத்தனை தடவை போய் சாண்ட்ரா கிட்ட பேசியிருப்பார் வினோத். சாண்ட்ரா வாங்க சாண்ட்ரா, இத்தனைக்கும் சாண்ட்ரா எப்போ பாரு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பெருசாக ஆட்டிடியூடோட இந்த பிரின்சிபல்லாம் நம்மளை கடிச்சு தின்ற மாதிரியே பார்ப்பாங்களே அதே மாதிரி லுக்கில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அப்போவும் சாண்ட்ரா கிட்ட போய் சாண்ட்ரா வாங்க சாண்ட்ரா அந்த இடத்த க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள நைட்டு க்ளீன் பண்ண வச்சிருக்காரு. சாண்ட்ரா என்னதான் உடம்பு முடியல, என்னால் இப்போ பண்ண முடியாது, அப்போ பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் இவர் போய் அவங்கள நச்சரித்து வேலை வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ வேலை செய்யாமல் வேலை கூப்பிட்டா அந்த கேப்டனை தப்பாக பேசுறது, கேப்டன் ஆட்டிடியூடாக இருக்காரு, என்ன இவ்வளோலாம் பேசுகிறாரு, எங்கிட்ட இப்படியெல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணணும், நம்ம இவங்க சொல்லி வேலை செய்யணுமா அப்படின்ற இருக்கிற அந்த கண்டஸ்டன்ட் சாண்ட்ராவையோ பார்வதியோ கேட்குறத விட்டுட்டு இவர்கிட்ட போய் நீங்கள் இப்போ ஒரு முறை சொல்லியே கேட்கல அப்படின்னா நீங்கள் 10 முறை சொல்ல வேண்டியது வந்திருக்கும். அப்போ அந்த ஒரு முறையில் கேட்க வைங்க அப்படின்றாங்க. சரி, நீங்கள் ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்து பண்ணாலும் அதிகாரம் உங்களுக்கு தலைக்கு ஏறிடுச்சு அந்த போதை அப்படின்னு கேட்பாரு. கிளீனிங் டீம் கூட டீல் போட்டிங்க, நாங்கள் இப்போ தான் பண்ணுவோம் அப்போ தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருந்தது. லைக் அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க பண்ணாங்க. நான் நைட்டு தான் பண்ணுவேன், என்ன குப்பையாக இருந்தாலுமே இப்போ என்னால் பண்ண முடியாது, நாங்கள் நைட் தான் பண்ணுவோம், இல்லைனா வந்துட்டு நாங்கள் குளிச்சுட்டு வந்து அப்புறம் தான் பண்ணுவோம், இந்த மாதிரி அவங்க நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் நீங்கள் அவங்க கண்டிஷன்ஸ்க்கெலாம் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஸோ இதே சேதுனா தான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் நார்மல் பிபி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வேலை வாங்கணும். ஸோ நீங்கள் அதிகாரமாக சொல்லி முடியல அப்படின்னா அவங்கள எப்படி வேலை வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்குங்க. அதை நல்லா தானே பண்ணார் வினோத். பல நேரங்களில் அவர் அதிகாரமாக சொல்லும்போது கேட்கல அப்படின்னா சென்ட்ரா வாங்க சென்ட்ரா ப்ளீஸ் பார்வதி பண்ணு பார்வதி, அவர் கூப்பிட்றாருல பிக் பாஸ் கூப்பிட்றாருல அதுக்காகவாது நம்ம பண்ணோம்ல, டக்குன்னு பண்ணு பார்வதி அப்படின்னாரு. க்ளீன் பண்ணாத வெளியெல்லாம் ஒரு சில இடங்கள்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது, அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண வச்சார். அது சாண்ட்ராவை தான் க்ளீன் பண்ண வச்சார்.
ஆரம்பிச்சாரு. அண்ட் சாண்ட்ரா சொன்னாங்க, இது வரைக்கும் யாருமே இந்த இடத்த க்ளீன் பண்ணதில்லை போல இருக்கு, நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ பல இடங்கள்ல அவர் நல்லா தான் பண்ணார். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட நபரை விட்டு ஏன் எப்போ பாரு ஒரு கேப்டனே பிடிச்சு அடிக்கணும்? ஒவ்வொரு வாரம் கேப்டனாக வர்றவங்களுக்கும் அது ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுது. ஸோ கேப்டன் அப்படின்னாலே இந்த சீசனில் எப்போதுமே பஞ்சாயத்தாக தான் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் அவர் என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும் அடுத்த வார கேப்டன்சிக்கு அவர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஆதிரை, பார்வதி இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் வினோத் பேரை சொன்னாங்க. அண்ட் அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவர் வர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் ஜெயிலுக்கு போனார் இல்லையா, அப்போ கூட அவர் மக்கள் கிட்ட சொல்லியிருப்பார், மக்களே நான் நல்லா தான் பண்ணேன், ஆனால் இவங்க தான் என்னை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து கேட்டால் ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க. அப்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்கன்னா பிக் பாஸ் எதுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்? ஒரு வாரம் கேப்டனாக இருந்து அவங்க அடுத்த வாரமும் கேப்டன் பதவிக்கு நேரடியாக அவங்க தகுதியாகிறாங்க அப்படின்றத அவர் எதுக்கு கொடுக்குறாரு? நீங்கள் யோசிக்கிற மாதிரி அந்த நபருக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆள் ஒரு தடவை கேப்டனாக இருந்தால் போதும், அடுத்த வாட்டி வேறு யாராவது வரட்டுமே அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாமே. ஒரு தகுதியான நபர், அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னா அவங்க வரட்டும். அதனால தானே அவர் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. முதல் வார கேப்டன் அவங்க 15வது வாரம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அதில் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் இவங்க எல்லாருமே வினோத் என்ன தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவரை கொண்டு போய் வர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் குத்தி, அதனால் அவர் வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் செலக்ட் ஆன வினோத் வந்து கேப்டன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அது அந்த மனுஷனுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஸோ அவங்கள கேளுங்களேன், இல்லை அப்போ நாங்கள் டீம் அப்படி ஒரு ஐடியா எடுக்கிறோன்னா உங்களை மாதிரி யோசிக்காமலே எடுப்போம், ஒரே நபரை வந்துடுறாரோ அப்படின்னு யோசிக்காமலே எடுப்போம். அப்படி கேப்டன் ஆகிறவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் அவங்கள கொஷின் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் வந்துட்டு அரோராலம் வந்து இந்த கிளாக் டாஸ்க் அப்போ கையில் எழுதியிருந்தாங்க, அது ஐப்ரோ பென்சிலோ எதையோ வச்சு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதை வந்து நம்மளோட வினோத் தான் அட்ரஸ் பண்ணார். அதுக்கான பாராட்டுக்கள் வினோத்துக்கு கிடைக்கிது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் ஒரு கேப்டனாக வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு, அது எப்படி நீங்கள் நோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வினோத் கேட்டிருக்காரு. அண்ட் அதை அட்ரஸ் பண்ணுறாங்களா. அண்ட் அரோராக்கு முன்னாடி ஆதிரியம் இதே வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை கேட்குறாங்களான்னு தெரியல. பட் அரோரா கிட்ட எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஒரு கேப்டனாக போய் அந்த ஒரு அத்தாரிட்டி எடுத்து கேட்டதுக்காகவே அவருக்கு ஒரு பாராட்டுக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் கேப்டன் அப்படின்றது வந்து ஒரு தலைவலியாக மாறிடுச்சு. என்னதான் அந்த கேப்டன் ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருக்கும் நல்லது பண்ணாலும் எதா ஒரு சின்ன பிரச்சனை வச்சு அவங்கள அடிக்கும்போது அடுத்த வர கேப்டனுக்கு ஒரு பயம் வந்துடும். என்ன பண்ணாலும் இவனுக்கு இதை தான் பண்ண போகிறாங்க, என்ன நம்ம பண்ணாலும் ஹவுஸ்மேட்ஸும் நம்ம கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, வீக்கெண்டில் சேதுபதி சாரும் வந்து நம்மளை திட்ட தான் போகிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வர விடாதீங்க. தப்பு பண்ணுற அந்த நபரை கேளுங்க. இப்போ போன வாரம் பார்வதி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அமித்தை போட்டு அடிச்சிங்க. இந்த வாரமும் சாண்ட்ரா தப்பு பண்ணதுக்கு அமித் போட்டு அடிக்க போகிறீங்க. அண்ட் இன்னைக்கு சாண்ட்ரா அண்ட் பார்வதி பண்ண தப்புக்கு வினோத்தை போட்டு அடிக்கிறீங்க. ஒருவேளை போன வாரம் ஒரு டிஸ்கஷன் வந்தது இல்லையா, வினோத், FJ இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் நம்ம ஹோஸ்ட் நம்மளை பேசவே விட மாட்டாரு. நம்ம ஏதாவது ஒன்று பேசி நம்மளோட பாயிண்ட்டை சொல்ல வந்தால் கூட சார் உட்காருங்க சார், சார் உட்காருங்க சார் அப்படின்னு ஆஃப் பண்ணிடுறாரு. அப்புறம் எப்படிங்க நம்ம பேசுறது அப்படின்னு வினோத் சொல்லியிருப்பாரு. அப்போ FJ கூட சொல்லியிருப்பாரு. பட் என்ன பண்ணுறது, நம்ம ஹோஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் அவர் சேதுனா என்ன சொன்னாலும் சரிண்ணா சரிண்ணா சாரிண்ணா அப்படின்னு நான் உட்காந்துருவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அது நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு கோவம் வந்து என்னையாட கலாய்ச்சிங்க, இருங்கடா அவங்கள செய்கிறேன் அப்படின்றதுக்காக கூட வினோத்தை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. ஏன்னா இந்த வாரம் நல்லா பண்ணார் வினோத். நல்லா பண்ணாங்கன்னா அந்த வாரம் எஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ தவறு பண்ணியிருக்கலாம் கேப்டனாக இருந்தாலும். பட் அதை தாண்டி இந்த வாரம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணாதானே அவங்களுக்குள்ள அடுத்த தடவை நம்ம கேப்டன் ஆகணும், இந்த மாதிரி அப்ரிஷியேஷன் வாங்கணும் அப்படின்னு தோணும். நல்லா பண்ண வினோத்தை போட்டு அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. ஸோ பாப்போம், மீண்டும் வேறலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.